அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் பேசப் போகும் விஷயம் மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அது கம்பீரமும் கண்ணியமும் பற்றியது. ஒவ்வொரு மனிதரும் தனது வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எங்கு சென்றாலும் மக்கள் நம்மை மதிக்க வேண்டும், நம்மை பார்க்கும்போது கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், நமது இருப்பு ஒரு மதிப்பை உருவாக்க வேண்டும் என்று நாம் உள்ளார்ந்த ஆசை கொள்கிறோம். ஆனால் இந்த கண்ணியம் எங்கிருந்து வருகிறது, அதை எப்படி அடையலாம் என்பது மிக முக்கியமான கேள்வி. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மிக ஆழமான ஒரு உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறார். இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஅன், இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஅன். இதன் பொருள், அனைத்து விதமான கண்ணியமும் பெருமையும் அந்தஸ்தும் முழுவதும் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதாகும். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மனிதர்களிடமிருந்து கண்ணியத்தை தேடுவதற்கு பதிலாக அந்த கண்ணியத்தின் மூலமாக இருக்கும் அல்லாஹ்வை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் என்பதே. ஒருவரை மக்கள் மதிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர் அல்லாஹ்வின் முன் உயர்ந்த நிலையை பெற வேண்டும். இந்த அருமையான வசனத்தை ஒரு அமலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். காலையில் பஜர் தொழுகைக்குப் பிறகு அல்லது மாலையில் அசர் அல்லது மஹ்ரிப் தொழுகைக்குப் பிறகு இந்த வசனத்தை 100 முறை மனதார ஓத வேண்டும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, நம் நம்பிக்கையுடன் அல்லாஹ்வின் மேல் முழு நம்பிக்கையுடன் சொல்லப்படும் துஆ ஆகும். தொடர்ந்து இதை செய்யும் போது நம் உள்ளம் மாறும், நம் நம்பிக்கை வலுப்படும், அல்லாஹ்வின் உதவி நமக்கு அருகில் வரும். இந்த அமலை செய்வதுடன் அதை நம்மீது ஊதிக்கொள்ளவும். என்றால் தண்ணீரில் ஊதி அதை குடிக்கலாம். இது ஒரு ஆன்மீக இணைப்பை உருவாக்கும். இந்த செயல்களின் மூலம் நாம் அல்லாஹ்விடம் நம் தேவையை வைக்கிறோம், நம் வாழ்க்கையில் கண்ணியத்தை வேண்டுகிறோம். இன்ஷா அல்லாஹ், இதைத் தொடர்ந்து செய்வோர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக காண்பார்கள். மக்கள் அவர்களை பார்க்கும்போது இயல்பாகவே ஒரு மரியாதை உருவாகும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரு சிறப்பு கிடைக்கும். இது மனிதர்களின் முயற்சியால் மட்டும் கிடைக்காது, அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே கிடைக்கும் ஒரு நன்மை. அதனால் இந்த சிறிய அமலை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. தொடர்ந்து நம்பிக்கையுடன் செய்து வர வேண்டும். இறுதியாக, அல்லாஹ் நம்மை எல்லோரையும் கண்ணியத்தோடும் கம்பீரத்தோடும் வாழும் மனிதர்களாக மாற்றி நம் வாழ்க்கையில் உண்மையான மரியாதையை வழங்குவானாக. ஆமீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.